அந்த கடனை வந்து அவங்க அடைக்கவே இல்லை, அப்படியே போட்டாங்க. அது வட்டி மேலே ஏறி ஒரு கட்டத்தில் அது நடிகர் சங்கமே அட்டாச் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்து விஜயகாந்த் என்ன பண்ணார், இல்லை இதை விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போல்லாம் வந்து ரஜினி கமல் டாப் அவங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க மாட்டாங்க. அவங்கள வற்புறுத்தியே அவர் வந்து லண்டனுக்கெல்லாம் கூட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாலாம் நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டும் பொழுது இந்த டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுத்தாரேங்கிற ஒரு மரியாதைக்கு கூட அவரை போய் இவங்கெல்லாம் பார்த்து அதை வந்து விஜயகாந்தே அவரால் பேச முடியலன்னா கூட கேட்டாருன்னா ஆக்சுவலாக பேங்க் லோன் தனியாக வாங்கியிருக்காங்க. விஜய் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு, கமல் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு, சிம்பு ஏதோ 50 லட்சம் தர்றதா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், தனுஷ் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி இது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே இடையில வந்து அஸ்வத் மாரிமுத்து படத்தோட போய் ஜாயின் பண்றாரு. அசுரனை அழிக்க தான் அரசன் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. தனுஷை ஒழிச்சிட வந்த சிம்பு அப்படின்னா அஜித் சாருக்கு எதுக்கு இவ்வளோ கவனம் ரேஸ்க்காக கவர்மெண்ட் சார்? நாளைக்கு வந்து அஜித் நாங்கள் கவர்மெண்ட் கொடுத்துச்சு அல்லது உதயநிதி அஜித் நிற்கும் பொழுது ஒரு ஸ்டில் எடுத்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துறதுக்கெல்லாம் அஜித் நேராக வந்து திமுகவில் சேர்ந்து விஜய் பிரச்சாரம் போகிற இடத்துக்குலாம் அவரும் போனாருன்னா நீங்கள் விஜய் அடிக்கிறாரு. காந்த மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க சார்? நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமா அதை வந்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த பில்டிங்க்கு யாருடைய பேர் வைக்கிறது, கலைஞர் பேர் வைக்கணுமா இல்லை விஜயகாந்த் சார் பேர் வைக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வையில் அது எப்படி சார் பார்க்குறீங்க? விஜயகாந்த் சார் பேர் தான் வைக்கணும். ஏன்னா அந்த நடிகர் சங்கத்தை மீட்பதற்கு அவர் எவ்வளோ போராடினாருங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து அது சிவாஜி காலத்தில் வாங்கின கடன். சிவாஜி வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது வாங்கின கடன், அந்த கடனை வந்து அவங்க அடைக்கவே இல்லை, அப்படியே போட்டாங்க. அது வட்டி மேலே ஏறி ஒரு கட்டத்தில் அது நடிகர் சங்கமே அட்டாச் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. பேங்க் கடனுக்காக அந்த இடத்தையே எடுத்துக்கிறது மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது விஜயகாந்த் என்ன பண்ணார், இல்லை இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இறங்கி வெளிநாடுகளில் இதுக்கு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அப்போல்லாம் வந்து ரஜினி கமல் டாப்பு, இப்பயும் டாப்பு தான், அது வேறு. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த மாசு இருக்குல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க மாட்டாங்க. அவங்கள வற்புறுத்தியே அவர் வந்து லண்டனுக்கெல்லாம் கூட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாலாம் அந்த ப்ரோக்ராம் பண்ணி அது ஒரு பெரிய அமௌண்ட்டை தேற்றி தான் அந்த கடனை வந்து அவர் அடைச்சி அந்த பத்திரத்தை கொண்டு வந்து இதில் நடிகர் சங்கத்தில் அவர் வச்சுருந்தார். அதற்கப்புறம் தான் இவங்க மறுபடி பொறுப்புக்கு வந்தாங்க. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு போயிட்டார். அவருடைய இறுதி காலங்களில் அவர் ரொம்ப ஃப்ளோவாக அவரால் இயங்க முடியல. ஆனால் அந்த நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டும் பொழுது இந்த டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுத்தாரேங்கிற ஒரு மரியாதைக்கு கூட அவரை போய் இவங்கெல்லாம் பார்த்து சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் தானே சார் இவ்வளவும் பண்ணீங்க. இன்னொன்று நடிகர் சங்கத்தை இது வரைக்கும் எவ்வளோ பேர் நடிகர் சங்க தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் காலம்னு ஒன்று இருந்தது இல்லை, அது வந்து பொற்காலம். அந்த எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட விஜயகாந்த் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டார் விஜயகாந்த் தலைவராக இருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு உரிய மரியாதையை விஷால் அன்கோ கொடுத்துச்சான்னா கொடுக்கல. ஒரு ரஜினியும் கமலும் வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சாங்களே தவிர யார் வரணுமோ அவர் வரல. அதை வந்து விஜயகாந்தே அவரால் பேச முடியலன்னா கூட கேட்டாருன்னெலாம் சொன்னாங்க. இவங்க பார்க்க போனவங்கள்ட்ட கேட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அந்த நடிகர் சங்கத்துக்காக உடைச்சிருக்காரு. அவருடைய பேரை வைப்பது தான் சரி. ஆனால் இப்போ சார் அந்த அவர் சண்டை போட்டது, அவர் அதுக்காக ஃபைட் பண்ணதெல்லாம் ஓகே. இப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணுறது அந்த பில்டிங்க்கு கலைஞர் சைடில் இருந்தால் கவர்மெண்ட் சைடில் தான் பண்ணுறாங்க. அதனால் இவரோட பேர் தான் வைக்கணுமா அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. இல்லைங்க, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து பெருசாக பண்ணலை. என்னால் நிறைய நடிகர்கள் வந்து பணம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பேங்க் லோன் தனியாக வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து விஜய் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு, இவர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு, கமல் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு, சிம்பு ஏதோ 50 லட்சம் தர்றதா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தனுஷ் கொடுத்துருக்கிறாரு, தனுஷ் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் இதை வந்து இன்றைக்கி முன்னெடுத்திருக்காங்க. கவர்மெண்ட்டு நிறையா கொடுத்துருக்கு, அதனால் கலைஞர் பேரை வைக்கிறாங்கன்னு இல்லை. கவர்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ என்னென்னா அவர் பேரை முழுக்க நடிகர் சங்கத்துக்கு வைக்க மாட்டாங்க. இப்போ கலைஞர் பேரையோ விஜயகாந்த் பேரையோ இன்னும் மற்றவர்கள் பேரையோ வைக்கணும்னா கூட உள்ளே ஒவ்வொரு பிளாக் இருக்குது. இப்போ வந்து 3-4 ஃப்ளோர் கட்டுறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது தென்னிந்திய
நடிகர் சங்கம், திரைப்பட நடிகர் சங்கம்ங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, உள்ளார வந்து தனித்தனி பிளாக்குகளுக்கு தான் அவங்க பேரை வைக்க போகிறாங்க. அதனால் அதில் ஒன்றும் சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். அது எப்போ சார் முடியுமா அந்த வேலைகள்லாம்? அது ரொம்ப சீக்கிரம் முடியும்னு விஷால் சொல்கிறாரு. அதில் தான் என்னோட கல்யாணம்னே அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ரொம்ப வேலைகள் வேகமாக போயிட்டுருக்கு. சார் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பெருசாக அங்கே ஸ்பான்சர் போகலன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அஜித் சாரோட ரேஸுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்பான்சர்ஸ்லாம் அதிகமாக வராங்கன்னு சொல்கிறாங்க. அஜித் சாருக்கு எதுக்கு இவ்வளோ கவனம் ரேஸ்க்காக கவர்மெண்ட் சைட்? இல்லைங்க, இப்போ விளையாட்டுத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த துறை ஒவ்வொரு வருடமும் வந்து சில தொகையை வந்து விடுவிக்கணும். இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்காக அவங்க ஸ்பான்சர் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அஜித்துக்கு பண்ணியிருக்காங்க. அஜித்து ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் நாளைக்கு வந்து அஜித்து நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு அல்லது உதயநிதி அஜித்து நிற்கும் பொழுது ஒரு ஸ்டில் எடுத்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அஜித்து வாய் திறந்து அரசியலுக்கு வரமாட்டார், அது வேறு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ அஜித் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நான் நன்றி சொல்கிறேன், துணை முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு வைங்களேன், அது அந்த நேரத்தில் அவருடைய ரசிகர்களுக்கு பரவலாக போய் சேரும். தலைவர் ஏதோ சொல்ல நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு தான். பட்டு வரைமுறை தாண்டி எதுவுமே பண்ணல. தமிழ்நாடு அரசு ஒரு விளையாட்டுக்காக ஒரு தொகையை கொடுக்குது, அவ்வளோதான். அது தொகையாக கூட கொடுக்கல, ஒரு ஸ்பான்சர் இங்கேருந்து ஃப்ளைட்டு ஸ்பான்சரு அல்லது அங்கே தங்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்திருப்பாங்க அவங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து நன்றி தெரிவிக்கிறார் தமிழக அரசுக்கு. மற்றபடி அதுக்குள்ளே பெரிய அரசியல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் தலையை வச்சு தளபதியை அடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் பேச்சு போகுது. இல்லை, அப்படின்னா நீங்கள் அவர் நேரடியாக இறங்கி வந்து திமுகவில் சேரணும். யார்? அஜித் நேராக வந்து திமுகவில் சேர்ந்து விஜய் பிரச்சாரம் போகிற இடத்துக்கெல்லாம் அவரும் போனார்னா நீங்கள் விஜய் அடிக்கிறாரு அஜித்துன்னு நீங்கள் நம்பலாம். அது நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அஜித்துடைய மனநிலைக்கு அப்படிலாம் வந்து இறங்கி வரமாட்டார். இன்னொன்று, அவர் ஒரு ஒழுங்கில்லாத கூட்டத்தை பார்த்து வெறுக்கிறவர். இப்போ ஏன் அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சாருன்னா, இது இப்போ பார்க்குறோம்ல, இப்போ இந்த கரூர், திருச்சி இங்கெல்லாம் நம்ம ஒரு பார்த்தோம்ல, ஒரு ஒழுங்கற்ற கூட்டம், இதெல்லாம் வந்து எப்படி வீட்டில் இவங்களெல்லாம் வச்சுருந்தாங்கங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம்ல. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தாருன்னா அஜித் எரிச்சல் அவர். எப்போவுமே அவர்கிட்ட ஒரு டிக்னிட்டி இருக்கணும். நீங்கள் உட்காந்திங்கன்னா இப்படி உட்காரணும், நின்னீங்கன்னா அப்படி நிற்கணும், பேசுனா அப்படி பேசணும், எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்குற ஒரு நபர் அவர். அவர் இந்த கூட்டத்தை வந்து அவரால் சகிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து அவர் அரசியலுக்கெல்லாம் வரவே மாட்டார். அதனால தான் எந்த இடத்துக்கும் பெருசாக போகாமல் கூட இருக்காரா எங்கேயும்? இல்லை, அது வந்து அவர் அது தனிப்பட்ட முறையில் அது ஏதோ ஒரு வகையில் அவர் நினைக்கிறார். இது இங்கே போய் நம்ம ஒரு கருத்தை சொல்லி அது வந்து சோசியல் மீடியாவில் விவாதிக்கப்பட்டது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் அவர் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கார். மற்றபடி வந்து அரசியலெல்லாம் நீங்கள் எந்த காலத்துலேயும் வரமாட்டார் அவர். சார், இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அரசன் அப்படின்றது சிம்புவோட 49 படத்தோட டைட்டில் கொடுத்துருக்காங்க. அசுரனை அழிக்க தான் அரசன் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சும்மா யாராவது பொழுது போகாதான் உட்காந்து பேசுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அசுரன் எடுத்தவர் தானே அரசனையும் எடுக்கிறாரு. அப்போ அசுரனை ஏன் அரசன் அழிக்கணும்னு அவர் நினைக்க போகிறார். எதனால சார் இந்த டைட்டில் வந்துச்சு? அப்போ படம் பார்த்தா தானே தெரியும். அதில் அரசன்கிற தலைப்பு பொருத்தமாகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம், அதனால் அவர் வச்சுருப்பார். இன்னொன்று, இந்த மாதிரி தலைப்புகள் வந்து டக்குன்னு நம்ம மனசில் போய் விட்டோம். இப்போ அசுரன், அரசன் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜஸ்ட்டு சொல்கிற, ஈஸியாக சொல்கிற மாதிரி வார்த்தைகள். இன்னொன்று கம்பீரமான வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ அதனால் பார்த்து தான் வச்சுருக்காங்க. அதுக்காக உடனே அவர் தனுஷை ஒழிச்சிட வந்த சிம்பு அப்படின்லாம் நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ அதே போல் ஒரே நேரத்தில் 2 படம் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. எந்த படம் இப்படி போகுது? யார்? சிம்புவா? அவரு தான் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரம்மா. 49, 50 எப்படி போயிட்டுருக்கு அதோட கதை? இல்லை, இந்த படத்தோட ஷூட்டிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே இடையில வந்து அஸ்வத் மாரிமுத்து படத்தோட போய் ஜாயின் பண்ணுறாரு அவர். அதில் கொஞ்ச நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வருவார். ஸோ பேரலாக 2 படம் பண்ண போகிறார். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிம்மா.